எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸில் கோரில் ஏற்படக்கூடிய லாஸில் ஒரு வகை தான் ஹிஸ்ட்ரிசஸ் லாஸ். இந்த ஹிஸ்ட்ரிசஸ் லாஸ் எதனால் ஏற்படுதுன்னா மேக்னெட்டிக் ரிவர்சல்னால. மேக்னெட்டிக் கோர் மேக்னெட்டிக் ரிவர்சலுக்கு உட்படுத்தப்படும் போது இந்த ஹிஸ்ட்ரிசஸ் லாஸ் ஏற்படுது. எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, மேக்னெட்டிக் கோரில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் டொமைன்ஸ் அதனுடைய அலைன்மெண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ மேக்னெட்டிக் கோர் நார்த் போலில் இருக்குன்னா அதனுடைய அலைன்மெண்ட் ஒரு டைரக்ஷனில் இருக்கும். அதே சவுத் போலுக்கு மேக்னெட்டிக் கோர் வரும் பொழுது மேக்னெட்டிக் டொமைன்ஸோட அலைன்மெண்ட் வேறு டைரக்ஷனில் இருக்கும். இப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மேக்னெட்டிக் கோரில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் டொமைன்ஸும் டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகும். ஆனால் என்னென்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு மாறக்கூடிய வேகத்துக்கு ஏற்ப இந்த மேக்னெட்டிக் டொமைன்ஸ்னால அதனுடைய அலைன்மெண்ட்டை உடனே மாற்றிக்க முடிகிறது இல்லை. அதனால் ஹீட் லாஸ் ஏற்படுது. இந்த லாஸ் தான் ஹிஸ்ட்ரிசஸ் லாஸ் அப்படின்றோம்.